மக்களே வணக்கம். தபங் டெல்லி மற்றும் பட்னா பைரட்ஸோட மோதல் 8வது சீசன்ல ஃபைனல்ல இந்த இரண்டு அணிகளும் மோதி இருந்தாங்க. அன்னைக்கு வெற்றி தபங் டெல்லி பக்கம் போச்சு. ஆனா இன்னைக்கு இந்த ப்ரோ கபடி லீகோட 11வது சீசன் அரையிறுதியில சந்திக்கும் பொழுது யார் பக்கம் வெற்றி போகும்? இது நம்ம நேரம். இது நம்ம நேரம், இது நம்ம ஆட்டம். ப்ரோ கபடி லீகோட 11வது சீசனின் 2வது செமி ஃபைனல்ஸ் மோதல் இது. பட்னா பைரட்ஸ் அண்ட் தபங் டெல்லியோட மோதல். போன மேட்ச் அருமையான ஒரு வெற்றி, சூப்பர்பான ஒரு கேம். யூபி யோதாஸுக்கு எதிரே விளையாட்டாக ஹரியானா ஸ்டீலர்ஸ் 3 பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்க. அண்ட் இங்க இந்த ஆட்டம் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் நான் அக்னாலேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டிஎன்ஆர் ஆட்டத்தோட ஒரு 16 நிமிஷத்துக்கு முன்னாடி, போன ஆட்டம் முடியறதுக்கு ஒரு 16 நிமிஷத்துக்கு முன்னாடி தமிழ் வான்ன்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, போட்டியில கடைசியில 2 பாயிண்ட் வித்தியாசத்துல ஜெயிப்பாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாரு. பிரில்லியன்ட்டுங்க. ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ரகுல் ஒருத்தர் சொன்னாரு, பட்டா இவங்க ஜெயிப்பாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். அது வேற அதை சொல்ல போறீங்கன்னு நினைச்சேன். மக்களை இங்க பாருங்க, தேவாங் வந்து ஆஷிஷ் மாலிக் அவுட் ஆகிருக்காரு. ரிவர்ஸ் டோ டச்ல பிகே லெவல்லே அதிக புள்ளிகள் வச்சிருக்காரு தேவாங், இன்னொரு புள்ளி. சோ இந்த ஒரு ஹாஃப் முதல் பாயிண்ட் எப்ப எடுக்க போறாங்க தபங் டெல்லி? அஷுப் அலி குள்ள வரும்போது அவரும் ஒரு போனஸ்கான முயற்சி போடுவார். அரசி பாக்குற ரைட் லெஃப்ட்னு, ஆனா படல. வாட் a brilliant ambassador for கபடிங்க. நம்ம நவீன சொல்லுவோம், அதே மாதிரி தான் அஷு மாலிக்கும். அங்க என்ன நடக்குது? கூப்பிடுறாங்க. செல்ஃப் அவுட் ஆயிருக்காங்களா யாராவது? ஓ, அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ் போனாரா? இல்லங்க, இல்ல ரொம்ப க்ளோஸ். அந்த லைனை மிதிச்சிருக்காரு. சுபமே அவுட் நினைச்சு நம்ம இவர் அவுட் ஆக்கிறதுக்காக ஒரு டிஃபெண்டர் கொண்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். நவீனுக்கு பதிலா பிடிக்க முடியுமா தேவாங்க? அதிக போனஸ் புள்ளிகள் எடுத்த லிஸ்ட்ல தேவாங் 85. இவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் பாருங்க. விஜய் மாலிக் செகண்ட்ல இருக்கிறவர் 63. நம்ம பர்தீப் நர்வால் எடுத்து பார்த்திருக்கோம், பவன் சராவத் எடுத்து பார்த்திருக்கோம். அந்த லிஸ்ட்ல ஒரு தேவாங் முதல் சீசன்லயே வராருன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா, முதல் சீசன்ல விளையாடுறதுக்கு வாய்ப்பு. ஏற்கனவே ஜேபிபிக்கு இருந்தாரு, ஆனா பெஞ்ச்லயே தான் உட்கார்ந்து இருந்தாரு. இப்பதான் விளையாடுறதுக்கான வாய்ப்பு. இங்க அஷு மாலிகா காலி பண்ணிருக்காங்க. அங்க ரெசிஸ்டன்ஸே இல்லைங்க. இதுதாங்க தேவாங் பார்க்கணும். கிக்கும் கொடுப்பாரு, வித்தியாசமா ஏதாவது செய்வாரு, அவசரப்பட மாட்டாரு. ரன்னிங் ஹேண்ட் டச் வந்திருக்கா, வேலைக்காரல வந்துருவாரு. பாயிண்டோட வராருங்க இங்க. அதுதாங்க அயானு. ராகுல் வெளியில. ராகுல் அவசரப்பட்டுட்டீங்களே. ராகுல் ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபென்ஸுக்கு உள்ள கொண்டு வந்த பிளேயர் தான் ராகுல். பட் தனியால டாக்கிள் பண்ண நினைச்சு பாயிண்ட இழந்திருக்காரு. சோ இங்க 2 பேர் கிட்ட மாட்டிட்டாருன்னா இவர் பெஞ்சுக்கு போறது மட்டும் இல்லாமல் 2 புள்ளிகள் தபங் டெல்லிக்கு கிடைக்கும். ஆல் அவுட்டை தவிர்ப்பாங்க. அதுக்கான முயற்சி. வாங்க, சப்போர்ட்டுக்கு வாங்க. கொஞ்சம் சீக்கிரம் சப்ஸ்டிட்யூட்ல உள்ள வந்த மோஹித் கொஞ்சம் ஒரு தயக்கம் இருந்தது, போடுவா வேணாமான்னு. அதன் காரணமாக ஒரு பாயிண்டோட போகுது தேவாங். விஷ்ணு பலமுறை பார்த்திருக்கோம், தேவாங் வந்து சூப்பர் டேக்கிள் ஆயிருக்காரு. ஏன்னா அவரை நீங்க லோவர் பாடி பிடிச்ச பொட்டுன்னு கீழே விழுந்துருவாரு. இப்ப மோஹித்த சப்ஸ்டிட்யூஷன் உள்ள கொண்டு வந்ததுக்கு காரணம் உள்ள வந்து இந்த ஆல் அவுட்டை தவிர்ப்பார்ன்ற நம்பிக்கையில தான். ஏன்னா சீக்கிரமா அது நடக்கணும். அப்பதான் அஷு மாலிக் பாருங்க, 8 நிமிஷமாக அவர் பெஞ்சில் தண்டறதுக்கான மல்டிபிள் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. மோஹித்த எதுக்கு எடுத்துட்டு வந்தாருன்னு முதல் ரைட்லயே ப்ரூவ் பண்ணி காட்டுறாரு. ஆல் அவுட்டை தவிர்த்திருக்காருன்றது மட்டும் இல்லாமல் 2 புள்ளிகள். இன்ஃபேக்ட் அந்த போனஸையும் சேர்த்து HP ரேசர் ஜெட் 6 சூப்பர் ரேட் நிகழ்த்தி இருக்காரு மக்களே. தமிழ் தலைவாசுக்கு எதிராக இதை பண்ணாரு மோஹித். சூப்பர் ரேடுங்க. இது பாயிண்ட வள்ளல் மாதிரி வாரி கொடுத்திருக்காங்க பட்னா பைரட்ஸ். என்ன மொமெண்ட்ல இந்த சூப்பர் ரைட் வந்திருக்குங்க டெல்லிக்கு. என்டையர் பெஞ்ச் துள்ளி குதிக்குதாங்க. ஆனா ஆல் அவுட் நோக்கி இன்னும் போயிட்டு தான் இருக்காங்க டெல்லி. சூப்பர் டாக்கிள் நடக்குமா? வெரைட்டி பாக்குறாரு. இவரோட ரோல் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரியான தருணங்கள்ல பட்னா பைரட்ஸுக்கு நம்பிக்கை கொடுக்குது இவரோட ரேடிங் தான். ஏன்னா அவர் களத்துல இருந்தாலே போதும். நேத்துக்கு நம்ம அதுதான் பார்த்தோம். வெரி சென்சிபிள் பிளேயர் அவுட் ஆகிருக்காருங்க. That is Ayan Lochan for you. He keeps on delivering match after match after match. துண்டா நின்னாரு, கண்ணத்துல ஒரு வருடல். அண்ட் ஈஸியா அந்த பாயிண்ட எடுத்துட்டு போறாரு அயன் லோச்சான். வர்சஸ் பட்னா கடைசி 5 போட்டிகளை பாருங்க, 64 புள்ளிகள், நிறைய பாயிண்ட்ஸ் எடுப்பாரு. ஆனா இன்னைக்கு ஒரு பிரஷர் கேம்ல மாட்டி இருக்காரு. ஆல் அவுட் நிகழ்ந்திருக்கு. பட்னா பைரட்ஸ் ஆல் அவுட்டை நிகழ்த்தி இருக்காங்க. தபங் டெல்லி அந்த ஆல் அவுட்டை சந்திக்கிறாங்க. போன போட்டியில இதே காலகட்டத்துல தான் ஹரியானா வந்து யூபி ஆல் அவுட் பண்ணாங்க. அது ஃபைனல் அனாலிசிஸ்ல அவங்களுக்கு மிகவும் உதவிகரமா இருந்தது. இப்ப பட்னா செஞ்சிருக்காங்க. அஷுப் மாலிக் செல்ஃப் எடுக்கல. என்ன பண்ணுவாங்க டெல்லி? ஏன்னா போன சீசன்ல பிளே ஆஃப்ல டெல்லி பட்னா கிட்ட தோத்தாங்க. அப்ப அஷுப் மாலிக் 19 புள்ளிகள் எடுத்திருந்தார், அப்பயும் தோத்தார். இங்க அயான் பாயிண்ட் எடுப்பாரு, சொல்லி கில்லி மாதிரி அடிப்பாரு. எப்பா தட் இஸ் அயன் ஃபார் யூ.
சந்தீப் அந்த இடத்துல அவுட் ஆயிருக்காரு. பின் வாங்குற நேரத்துல அந்த டைவிங் ஹேண்ட் டச் ஏன்னா நம்ம வந்து இந்த சீசன்ல ஒரு லிஸ்ட் எடுத்து போட்டோம்னா அயன் ஒருவேளை டாப்ல இருப்பாரு. இதுதான் நவீன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது செய்ய முடியுமா அவரால? நவீன் எக்ஸ்பிரஸ் மடக்கி இருக்காங்க. பட்டா பைரட்ஸோட டிஃபென்ஸ் கைதான் மறுபடியும் ஓங்கி இருக்கு நவீனுக்கு எதிராக. அங்கித் ஜாக்லானுடைய சிக்னேச்சர் மூவ் பேக் ஹோல்டுங்க. இந்த சீசன்லயே அதிக பேக் ஹோல்ட் பாயிண்ட்ஸ் அவர் தான் வச்சிருக்காரு. எப்படி பிடிச்சாரு பாருங்களேன். அதாவது பிரெடேட்டர் காட்ல எப்படி பிடிக்கும் அந்த மாதிரி பிடிச்சாருங்க. சுபம் சிந்த் என்ன பண்றாரு? கீழே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காருங்க. டுவாடாய் 4 பேர். இதுதான் வந்து அயானோட த்ரைவிங் ஜோன். இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் பாயிண்டோட வரக்கூடிய அயான் இம்முறையால மாட்டிருக்காரு. ஏன்னா டுவாடாய் பிரஷர்ல மாட்டிருக்காரு. ஏங்க எப்படிப்பட்ட அயனா இருந்தாலும் ஒரு லெவலுக்கு மேல காய்ச்சணும்னா அதையும் அடிக்க முடியும், உடைக்க முடியும், திருப்ப முடியும், முறுக்க முடியும். காட்டுறாங்க டெல்லி. ஓ இங்க ரைட் கார்னர்ல பார்க்கலாம். சுபம் இருக்காரு, நவ்தீப்பும் இருக்காரு. இந்த மாதிரி ஆளுங்களை பிடிக்கணும். அங்க பாருங்களேன், அந்த டிஃபென்ஸ் வேலை செஞ்சிருக்காங்க ரைட் கார்னர்ல. தொடர் கதையா இருக்கு. சுபம் மற்றும் ஒரு பாயிண்ட். இதுவரை ஆஷு மாலிக்க டாக்கிள் பண்ணி பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இருந்தாரு. இப்ப நவீன் எக்ஸ்பிரஸையும் டாக்கிள் பண்ணி ஒரு பாயிண்ட் சம்பாதிக்கிறாரு. இங்க டுவாடைல அயானை டாக்கிள் பண்ண முடிஞ்சதுரா டெல்லி ஆர் இன் தி கேம். பட் போனஸ் வாய்ப்பு இருக்கும்போது அது டப் அண்ட் சாபாயான டாக்கிள், தைரியமான டாக்கிள், சரியான நேரத்துல அயானை பெஞ்சுக்கு அனுப்பியாச்சு. வழிக்கு உந்துட்டாரு நினைக்கிறேன். அப்போ திருப்பியும் பார்க்கணும் என்ன ஆச்சு, எப்படி அவ்வளவு சீக்கிரமா டக்குன்னு கீழே இறங்கினாரு, மத்தவங்க சொல்லிட்டாங்க. அதுதான் அந்த ஸ்லிப்பு, இந்த ரைட் லெக் ஸ்லிப் ஆயிருச்சு, மத்தவங்களும் வந்துட்டாங்க. அங்க பாருங்க டெல்லியோட சப்போர்ட்டர்ஸ் என்ன மாதிரி ஒரு ஹாப்பியா இருக்காங்க. தீபக் நம்ப முடியல, என்னடா பண்ற நீன்றாரு. முக்கியமான ஆட்கள் எல்லாம் வெளியில. தேவாங்க், அயான், தீபக் டச் இருந்த மாதிரி தான் தெரிஞ்சது. இங்க மல்டிபிள் பாயிண்ட்ஸ் இருக்கா. மோஹித் இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கலக்குறாரு, செகண்ட் ஹாஃப்ல திரும்ப டெல்லிக்கு மொமெண்டம் வாங்கி கொடுக்கறாரு. நிச்சயமா 2 பாயிண்ட். ஒண்ணு இல்ல, மோஹித் உள்ள போயிட்டு பண்ணது என்னன்னா சட்டுன்னு சொல்லிட்டு 2 பேத்த தூக்கி இருக்காரு. நரேந்தர் ரேடுவும் அதே மாதிரி தான் பேசுறாங்க. ஏங்க ஜஸ்வீர் மட்டும் தாங்க அமைதியா இருந்திருக்காரு இன்னைக்கு. கியூபேட்டான்றாரு. இங்க வாரி வழங்கி இருக்காங்க. சுபம் சிந்தே காலி, குர்தீப் காலி. சோ இங்க தான் பட்டா பைரட்ஸ் ஒரு ஆல் அவுட்டை எப்படியாச்சும் தவிர்க்கணும். ஏன்னா இந்த ஒரு தருணத்துல ஆல் அவுட் ஆனாங்கன்னா ரொம்ப கஷ்டமே. வாட் அ டாக்கிள். டபுள் டெல்லி ஆட்டத்துக்குள்ள வர காட்சியை பார்க்கிறோம் மக்களுங்க. அதுவும் எதிர்பாராத சமயத்துல ஒரு டாக்கிள் நடக்குது பாருங்க. ராகுல் கலக்கிட்டாரு. ஹரியானாவை ஜெயிக்க வச்சது ராகுல்னா டெல்லியை ராகுலால ஜெயிக்க வைக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இங்க ஒரு விஷயம். போனஸ் எடுத்து அவுட் ஆனாரு. போனஸ் எடுத்து வந்திருக்கலாம். இங்க ஆல் அவுட் ஆயிருக்காங்க பட்னா பைரட்ஸ். கேம் ஆன். டெல்லி ஆர் பேக் இன் தி ஹண்ட். என்ன போட்டிங்க இது. ஒரே ஒரு பாயிண்ட் தான் வித்தியாசம். 8 நிமிடங்கள் பாக்கி இருக்கு இந்த ஆட்டம் முடிய. எங்க அங்க பாருங்க ஒரே ஒரு டாக்கிள். தம்பி அந்த பக்கம் இந்த பக்கம் எந்த பக்கம் போக கூடாது. பெஞ்சுக்கு போடுறாங்க. அந்த ரைடு சுதா போயிருக்கணும். எதுக்கு கொண்டு வந்தீங்க? இறக்கி விடுங்க, மேடை கொடுங்க, புள்ள ஆடுவாரு. எஸ், நம்ம ஒண்ணு நினைச்சோம், களத்துல நடந்தது வேற ஒண்ணு. தானியாலா போட்டு என்னங்க மோஹித்துக்கு மோஹித் ரெய்டுல கிளட்ச் பாயிண்ட்ஸ் அவர் தான் எடுத்தாரு. தம்பி என்னப்பா வழக்கமா டீனார் சொல்லுவார் பொட்டு வச்சோம் வெல்ல வர வாய்ப்பு இல்ல. நவீன் லாபி எல்லாம் பயன்படுத்தி பார்க்கலாம் நினைச்சாரு. போனஸ் ஆவது இருக்கான்னு கேக்குறாரு. போனஸ் போட்டாரு நினைக்கிறேன். போனஸ் கொடுக்கல. புலி இப்போதைக்கு பதுங்குது. பாயறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். இல்ல புயலுக்கு முன்னாடி அமைதி இருக்கலாம். ஆனா இங்க இவர் பாயிண்ட் எடுக்கணுமே. தேவாங்குக்கு இந்த டுவாடைக்கும் பெரிய தலைவலியாவே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு அது 7ஆம் பொருத்தம் தான். திடீர்னு பார்த்தா யோகேஷோட யோகம் ஒர்க் அவுட் ஆகுது இடத்துல. ஆட்டத்தோட மிக முக்கியமான தருணத்துல முதல் முறையாக டெல்லி லீட் எடுக்கிறாங்க. முக்கியமான ஒரு பாயிண்ட். தேவாங்க பெஞ்சுக்கு அனுப்பி டெல்லியோட டிஃபென்ஸ் கை ஓங்குது. வாவ், யோகேஷ் கலக்கிருக்காரு. ஏன்னா அயன் வந்து ஃபார்ம் கொஞ்சம் டவுன் ஆயிருக்குங்க. போனஸ் போட மாட்டாரு. சுதா கொஞ்சம் வித்தியாசமா ஏதாவது செய்யலாம்ல. எவ்வளவுக்கு அவங்க பிளான் வச்சிருக்கலாம். ஆனா பாயிண்ட் எடுத்துருக்காருங்க. தொட்டிருக்காருங்க அயன். 27 ஆல். கேம் ஆன். 1 point பட்னா பைரட்ஸ். அஷு மாலிக் மாதிரி உள்ள போயிட்டு பாயிண்ட் எடுத்துட்டு சப்போஸ் அவுட் ஆனா கூட பெஞ்சுக்குலாம் போக தேவையில்ல. பாயிண்ட் கிடைக்கும். ரிவைவல் வாய்ப்பு இல்லை. இப்போ மொத்தமா உள்ள வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா சூழ்ந்திருக்காங்க அஷு மாலிக்க. அடுத்தடுத்த பாயிண்ட்கள் பட்னாவோட பாக்கெட்ல விழுது. அடுத்த ரைட்ல எம்டி போடுவாங்க. ஏன்னா போன ரைட்ல பாயிண்ட் எடுத்திருக்காரு அயான். இன்னும் 2 ரைட் எம்டி போடலாம். மேட்சை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி செய்வாங்க பட்னா. ஆனா டெல்லி ரிஸ்க் எடுக்கணும். டுவாடேல மாட்டிருக்காரு அஷு மாலிக். அனுக்கட்டும், மோஹித் உள்ள அனுப்பட்டும், ட்ரை பண்ணட்டும். தேவாங்க வராருனாலே நிச்சயமா மோத தான் போறாங்க.
மக்களே ஜெர்சி நம்பர் 12 ராகுல் மேல நம்பிக்கை வைக்கிறான். ஆனா தேவாங்க் இங்க முயற்சி பண்றாரான்றது கேள்வி. இல்ல 30 செகண்ட்ஸ் சாப்பிட்டு வருவாரு. கடைசி ரைட்ல டிசைட் பண்ணுங்க டெல்லிக்கு சொல்லி இருக்காங்க. குயிக்கா பாயிண்ட் எடுக்கறாங்களா டெல்லின்னு பார்க்கணும். ஏன்னா அப்படி எடுத்துட்டாங்கன்னா இன்னொரு ரைடு கிடைக்கும் பட்னாக்கு. நவீனால முடியுமா? மோகிதா நவீனா இதுதானே டைம். நவீன் அதுதான் சொல்றேன். ஏன்னா இதுக்கப்புறம் ஷுவரா ரேட்டுக்கு நவீனால முடியலங்க. ஆட்டத்தோட மிக முக்கியமான தருணத்துல டாக்கிள் பண்ணி பட்டா பைரட்ஸ் ஆட்டம் ஜெயிக்கிற காட்சியை தான் நீங்க நம்ம பார்க்கிறோம். 27 நொடிகள்ல ஆட்டம் முடிஞ்சிரும். ரெய்டருக்கு 60 நேரம் 30 நொடிகள் செலிப்ரேஷன் ஆரம்பிச்சாச்சு. சீசன் 8 ஃபைனல்ல இந்த டெல்லி கிட்ட தோத்தாங்க பட்னா. இந்த நவீனோட டெல்லி கிட்ட அதுக்கு ரிவெஞ்ச் எடுத்துக்கிறாங்க. முடிச்சதுங்க பட்னா பைரட்ஸ் ஆர் இன் தி ஃபைனல் ஃபார் தி 5th டைம். இதுக்கு மேல இப்போதைக்கு வெறும் ஃபார்மாலிட்டி தான். என்ன பண்ணுவாங்கன்னா மாட்னா சூப்பர் டாக்கிள் ஆயிடும். அவர் காலை வேற உள்ள வச்சிட்டாரு. லைனை தாண்டி காலை உள்ள வச்சிட்டாரு. அந்த பாயிண்ட் மேபி தபங்தலிக்கு ஏதாவது போறதுக்கு சான்ஸ் இருக்கா? டச் இல்லாம இங்க மாட்டான்னு கேட்பாங்களா? பிகாஸ் இந்த இடத்துல ரிவ்யூ இல்ல உங்களுக்கு. ஆமா ரிவ்யூ இல்ல. Review है. Okay one. ரிவ்யூ இல்லையே. டெல்லிக்கு ரிவ்யூ இல்ல. இந்த போனஸ்ல இழந்தாங்கல்ல. காலை வச்சிட்டு திரும்பி போறதான் பாக்குறோம். டெல்லிக்கும் மேபி ஒரு பாயிண்ட் வரலாம். ஆனா பட்னாக்கு தான் அந்த 1 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க டச்சுக்காக. Okay. Review umpire. டாக்டிக்கல் பிளண்டர். அவர் வந்து 30 செகண்ட் சாப்பிட்டு வரணுங்க. ஐயா நீங்க அவுட்னா 1 இல்ல 2. சூப்பர் டாக்கிள்ல 2 பாயிண்ட் போகும் தபண்டலிக்கு. இங்க பாருங்க இப்ப 3 பேர் தானா டச் எடுத்துட்டாரு. லாபிலையும் காலை வச்சிட்டாரு. ஆனால் அடுத்து நடந்ததுதான் இப்ப பெரிய கேள்வி. கோடுகள் எப்பவுமே ரெஃப்ரி ஓடுதுங்க. காலை உள்ள வச்சிட்டு திரும்ப உள்ள வந்திருக்கீங்க. Review successful. 2 points. Patna Pirates. Number 6 and 19. You are out. அப்ப இந்த மிட் லைனை மிதிச்சிட்டு திருப்பி உள்ள வந்ததுக்கு நீங்க ஏதாவது ஒரு பாயிண்ட் கேட்கணுமேங்க. இல்ல அதுக்கு என்னன்னா மிட் லைனை தாண்ட உடனே அந்த ரெய்டு முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி கால் வந்திருக்கு. சரி அப்ப ஒரு பாயிண்ட் தான போயிருந்திருக்கணும். ரெண்டு பேரும் டச் பண்ணிட்டாருல. அதாவது மிட் லைன் வரும்போது 2 பேரும் டச் பண்ணிட்டாருங்க. அதான் ரிவ்யூ கேட்டாங்க. 1 இல்ல 2ன்னு 5வது முறையா பட்னா பைரட்ஸ் பிகேஎல் ஃபைனல்ல நுழைஞ்சிருக்காங்க. 3 டைம் சாம்பியன்ஸ். 4வது டைட்டில் லோடிங்கா அகைன்ஸ்ட் ஹரியானாக்கு எதிரா. ஆக மொத்தத்துல ஒரு ரிவெஞ்ச் மேட்ச் காத்துட்டு இருக்குங்க. ஹரியானாவா இல்ல பட்னாவா, மன்பிரீத்தா இல்ல தேவாங்கா நாம பார்க்க போறோம்.